இதில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னர் ஸ்ட்ரென்த் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்னர் ஸ்ட்ரென்த் சிஸ்டம்ன்றது வந்து 51 மினிட்ஸ்க்கான ப்ரோக்ராம். இது நம்ம ரன் பண்ணும்போது நம்மளுக்குள்ள அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஓவர் த பீரியட் ரன் ஆகும். நான் சொன்னாலே எதுவுமே வந்து ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்சன் பர்ஃபெக்ட் சொல்கிற மாதிரி நம்ம பண்ண நம்ம இப்போ மெடிடேஷன் ஆகட்டும், யோகா ஆகட்டும், எதுவுமே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது தான் அது ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு இன்னர் பீஸோ இன்னர் ஸ்ட்ரென்த்தோ நமக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் அதுக்கான ரிசல்ட் வந்து ஒரு ஆக்ஷன் மூலியமாகவோ இல்லை ஒரு தாட். இப்போ நீங்கள் நினச்சது வந்து நீங்களே நினச்சி பாருங்களேன். நீங்கள் வந்து பாசிட்டிவ் தாட்டை நினைக்கிறத விட நெகட்டிவ் தாட்டுக்கு நிறைய நினச்சிருப்பீங்க. அப்போ அது உடனே வந்து அது நடந்துகிட்ருக்கோம். ஐயோயோ நான் இது நினைக்கவே இல்லை, இது நான் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் அது நடந்துருச்சுன்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருப்போம். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து நடக்கக்கூடாதுன்றதை வந்து நிறைய நினச்சிக்கிட்டே இருந்ததால தான் அந்த சக்தியை வந்து அதுக்கு கொடுத்ததால அந்த மைண்ட்